மாலை வணக்கம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நீங்கள் ரிசர்வ் வங்கி விதிமுறைகளின்படி 100 விழுக்காடு சட்டப்பூர்வமானதும் 100 விழுக்காடு பாதுகாப்பானதும் கடந்த 2 ஆண்டுகளாக செயல்பட்டு வருவதுமான இதுவரை செய்யப்படாத ஒரு வகையான திட்டத்தை பற்றி கேட்கப் போகிறீர்கள். டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் இன்று நமது அன்றாட வாழ்வின் ஒரு அங்கமாகிவிட்டன. நம்மில் பெரும்பாலோர் ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் போன்ற செயலிகளை பயன்படுத்துகிறோம். கடந்த நிதியாண்டில் ரூ. 247 லட்சம் கோடி மதிப்பிலான யுபிஐ பரிவர்த்தனைகள் செயல்படுத்தப்பட்டன. ஆனால் ஒரு வாடிக்கையாளராக நாம் அதை பயன்படுத்தலாம் என்பதைத் தவிர வேறு பெரிய நன்மைகள் எதுவும் இல்லை. ஆனால் நாம் பேசுவது சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்பு குஜராத்தில் மேக் இன் இந்தியா திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு இந்திய யுபிஐ வாலெட் மற்றும் அதை பயன்படுத்துவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளைப் பற்றித்தான். எஸ்டிபே, த டிஜிட்டல் பேமெண்ட் ரெவல்யூஷன், இந்தியாவின் முதல் ஹைப்பர் லோக்கல் ஆன்லைன் தளம். பயன்பாட்டு சேவைகளுக்கான ஒரு டிஜிட்டல் வாலெட். ரீசார்ஜ்கள், கட்டணங்கள் செலுத்துதல் மற்றும் தனிப்பட்ட பரிவர்த்தனைகள். ஃபோன்பே, கூகுள் பே மற்றும் பேடிஎம் போன்ற செயலிகளைப் போலவே பயன்படுத்தக்கூடிய ஒரு வாலெட். யூனிக் ஈகோசிஸ்டம், ஏனென்றால் இது இதற்கு முன் பார்த்திராத மிகவும் பாதுகாப்பான மற்றும் சட்டப்பூர்வமான ஒரு புதிய சூழலமைப்பு ஆகும். மேலும் இதை பயன்படுத்துவதன் மூலம் நாம் பெரிதும் பயனடைவோம். இது SD Hub OPC பிரைவேட் லிமிடெட் என்ற இந்திய ஸ்டார்டப் நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. இதன் நம்பகத்தன்மை மற்றும் பாதுகாப்பு என்னவென்று பார்ப்போம். இது 2023 முதல் பெருநிறுவன விவகாரங்கள் அமைச்சகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பதிவு நம்பகத்தன்மைக்கு ஒரு நல்ல அறிகுறியாகும். மத்திய அரசின் கடுமையான மேற்பார்வையும் கட்டுப்பாடும் உள்ளது. இது மிகுந்த நம்பிக்கையை அளிக்கிறது. UPI வாலெட்டுகளில் சேமிக்கப்பட்டுள்ள பணத்தை செயலி நிர்வாகத்தால் ஒருபோதும் நிர்வகிக்க முடியாது. அது இந்திய ரிசர்வ் வங்கியின் எஸ்க்ரோ அமைப்பில் உள்ளது. SDP இல் அது ஆக்சிஸ் வங்கியின் எஸ்க்ரோ அமைப்பில் உள்ளது. இது வாடிக்கையாளருக்கு வங்கி அளவிலான பாதுகாப்பை வழங்குகிறது. இந்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் குஜராத்தை சேர்ந்த திரு. தேவல் படேல் ஆவார். 2021 முதல் அவர்கள் வெற்றிகரமான செயல்பாடுகளை கொண்ட ஒரு வரலாற்றை கொண்டுள்ளனர். நிறுவனத்தின் பதிவு செய்யப்பட்ட அலுவலகம் குஜராத்தில் உள்ளது. ராஜஸ்தானில் உள்ள புதிய அலுவலகம் குறித்த விவரங்கள் மிக விரைவில் வழங்கப்படும். நாடு வாரியான ஆன்லைன் கட்டணம். உலகளவில் 81.4 விழுக்காடு யுபிஐ பரிவர்த்தனைகள் இந்தியாவில் நடைபெறுகின்றன. இந்த யுபிஐ பரிவர்த்தனைகளில் 47.8 விழுக்காடு போன்பே மூலம் செய்யப்படுகின்றன. இதில் போன்பே முதலிடத்தில் உள்ளது. 37 விழுக்காடு கூகுள் பே மூலம் செய்யப்படுகின்றன. கடந்த நிதியாண்டில் பேடிஎம் இன் நிகர லாபம் ரூ. 200 கோடியாகவும் கூகுள் பே இன் லாபம் ரூ. 400 கோடியாகவும் ஃபோன்பே இன் லாபம் ரூ. 600 கோடியாகவும் இருந்தது. கடந்த நிதியாண்டில் ஃபோன்பே இன் மொத்த நிகர லாபம் ரூ. 5000 கோடியை தாண்டியது. இது இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனமாக இருந்தாலும் தற்போது இது அமெரிக்காவின் மாபெரும் நிறுவனமான வால்மார்ட்டுக்குச் சொந்தமானது. இன்று அனைத்து முன்னணி யுபிஐ செயலிகளும் வெளிநாட்டினரின் கைகளில் உள்ளன. அக்காலத்தில் SD Hub OPC பிரைவேட் லிமிடெட் என்ற இந்திய நிறுவனம் 2021 இல் மேக் இன் இந்தியா ஸ்டார்டப்பாக தனது செயல்பாடுகளை தொடங்கியது. 2023 இல் அவர்கள் பெருநிறுவன விவகாரங்கள் அமைச்சகத்தில் பதிவு செய்தனர். SD Hub OPC பிரைவேட் லிமிடெட் ஒரு முழுமையான இந்திய நிறுவனம். அவர்கள் சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஏப்ரல் 1, 2024 அன்று தங்கள் டிஜிட்டல் வாலெட்டை அறிமுகப்படுத்தினர். 2028 இக்குள் 100 கோடி பயனர்களை உருவாக்குவதே SDP இன் இலக்காகும். அதற்காக ஜியோ முன்பு பின்பற்றிய அதே உத்தியை தாங்களும் பின்பற்றலாம் என்பதை இந்த ஆய்வு மூலம் அவர்கள் கற்றுக்கொண்டனர். அந்த நேரத்தில் BSNL, ஐடியா, பார்த்தி ஏர்டெல், டாடா டெக்கான் போன்ற பல நிறுவனங்கள் இருந்தன. இந்த நிறுவனங்களை வெல்வதற்கு ஜியோவுக்கு அங்கு இடமில்லை. அவர்கள் செப்டம்பர் 2016 முதல் அதே நிதியாண்டின் மார்ச் 31 வரை ஒரு இலவச சலுகையை அறிவித்தனர். அது மீண்டும் மார்ச் 31, 2017 வரை நீட்டிக்கப்பட்டது. அனைவருக்கும் இலவச டேட்டா. நாம் மாதத்திற்கு 1 GB பயன்படுத்தி கொண்டிருந்தபோது இலவச டேட்டாவை வழங்கி பின்னர் ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 GB பயன்படுத்த வைத்து அதற்கும் கட்டணம் வசூலித்தபோதும் ஜியோ அப்போதும் முதலிடத்தில் இருந்தது, இப்போதும் இருக்கிறது. அதாவது அவர்கள் 170 நாட்களில் 10 கோடி வாடிக்கையாளர்களை உருவாக்கினார்கள். அது ஒரு உலக சாதனை. அது இன்றும் நிலைத்து நிற்கிறது. அதாவது இலவசமாக கொடுங்கள். SDP அதே பாதையை பின்பற்ற முடிவு செய்துள்ளது. இலவசமாக கொடுங்கள், பெரிய கேஷ்பே கொடுங்கள். அனைத்து UPI செயலிகளிலும் வாலெட் அமைப்பு உள்ளது.
எஸ்க்ரோ அமைப்பு என்பது ஒரு வாடிக்கையாளரின் வாலெட்டில் சேமிக்கப்பட்டுள்ள பணத்தை அந்த நிர்வாகமோ அல்லது வேறு எவருமோ தவறாக பயன்படுத்துவதை தடுப்பதற்காக இந்திய ரிசர்வ் வங்கியால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும். யுபிஐ செயலிகளில் வாடிக்கையாளர்களால் சேமிக்கப்படும் தொகையை செயலியின் நிர்வாகத்தால் எந்த வகையிலும் கையாள முடியாது. அது இந்திய ரிசர்வ் வங்கியின் எஸ்க்ரோ அமைப்பின் கீழ் உள்ளது. இதை கையாளும் பொறுப்பை இந்திய ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளிடம் ஒப்படைத்துள்ளது. எனவே வாடிக்கையாளரின் நிதி அந்தந்த வங்கிகளிடம் பாதுகாப்பாக உள்ளது. அந்த நிதிக்கு KYC வழங்கிய நபர் மட்டுமே அந்த பணத்தை எடுக்கவோ அல்லது கையாளவோ முடியும். இந்த அமைப்பு முறையின் காரணமாகவே இன்றுவரை UPI செயலியை பயன்படுத்தி எந்த மோசடியும் நடக்கவில்லை. ஸ்கேம் அட்வைசர் என்ற பெயரில் ஒரு இணையதளம் உள்ளது. அந்த இணையதளத்தில் நாம் எந்தவொரு நிறுவனத்தை பற்றி தேடினாலும் நமக்கு சில அறிக்கைகளும் அதன் நம்பகத்தன்மை மதிப்பெண்களும் கிடைக்கின்றன. நாம் அதை சரிபார்க்கும்போது STPay நிறுவனத்தின் நம்பகத்தன்மை மதிப்பெண் 100க்கு 100 ஆக இருப்பதை காணலாம். சந்தைப்படுத்தல் நிறுவனங்களை பார்த்தால் அவற்றில் பலவற்றின் மதிப்பெண் 50க்கும் குறைவாகவே உள்ளது. ஃபோன்பேக்கு கூட அது 97 தான். இந்த புகைப்படத்தில் விருதை பெறும் நபர் திரு. தேவல் படேல் ஆவார். குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு UPI பரிவர்த்தனைகளை சாத்தியமாக்கியதற்காக பாரத் நிர்மாண் விருது உட்பட ஏற்கனவே 4 விருதுகளை அவர் பெற்றுள்ளார். எங்கள் செயலி ஒரு UPI செயலி என்று நாங்கள் ஏற்கனவே கூறியுள்ளோம். ஆனால் கீழே உள்ள சாட் என்ற விருப்பத்தை நாம் கிளிக் செய்யும்போது இந்த செயலி முழுவதுமாக வாட்ஸ்அப் போன்ற ஒரு சமூக ஊடகச் செயலியாக மாறிவிடும். இதில் end-to-end என்கிரிப்ட் செய்யப்பட்ட பாதுகாப்பு உள்ளது. இது தற்போது பயன்பாட்டில் உள்ளது. வாட்ஸ்அப்பை விட ஆடியோ மற்றும் வீடியோ அழைப்புகள் மிகச் சிறந்த தரத்தில் இருப்பதை நாம் அனுபவித்து அறிந்து கொள்ளலாம். இந்த வாலெட்டை பயன்படுத்துவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னவென்று பார்ப்போம். சந்தைப்படுத்தல் செலவுகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்துதான் STPay கேஷ்பேக் வழங்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களால் ஒரு வாடிக்கையாளரின் பணத்தை எடுக்க முடியாது. இது போன்ற ஒரு செயலி தனது சொந்த பணத்தை எடுத்துக்கொண்டு கோடிக்கணக்கான ரூபாயை கேஷ்பேக்காக வழங்க முடியுமா? பார்ப்போம். தற்போதைய நம்பர் 1 UPI செயலியான போன்பேயின் சந்தைப்படுத்தல் செலவு என்னவென்று பார்ப்போம். நாம் கூகுளில் தேடினால் போன்பே 2018 முதல் 19 வரை இல் ரூ. 1296 கோடியும் 2019 முதல் 20 வரை இல் ரூ. 1016.64 கோடியும் 2020 முதல் 21 வரை இல் ரூ. 534 கோடியும் செலவழித்துள்ளது என்பதை பார்ப்போம். இந்த நேரத்தில் அவர்கள் இன்னும் லாபம் ஈட்டத் தொடங்கவில்லை. அவர்கள் தங்கள் சொந்த பணத்திலிருந்து பல கோடி ரூபாயை செலவழித்தார்கள். அடுத்தடுத்த ஆண்டுகளில் 866 கோடி 546 கோடி என தொடர்ந்து செலவழித்து இன்னமும் ஒவ்வொரு ஆண்டும் 500 கோடி ரூபாய்க்கு மேல் செலவழித்து வருகிறார்கள். உங்கள் போன்பே செயலியில் உள்ள ரெஃபர் அண்ட் ஏர்ன் பொத்தானை அழுத்தினால் இந்த பக்கம் தோன்றும். அதற்கு கீழே ஒரு செய்தியை காண்பீர்கள். அதில் கடந்த மாதம் 10 கோடி ரூபாய் கேஷ்பேக் ஆக வழங்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. அவர்கள் இப்போது லாபம் ஈட்டினாலும் ஆரம்பத்தில் தங்கள் சொந்த பணத்திலிருந்து பெருமளவு செலவழித்தார்கள். வளர விரும்பும் எந்தவொரு செயலியும் அதையே செய்ய முடியும். அதற்கு தேவையானது ஒரு தொலைநோக்கு பார்வையும் அதற்கான கட்டமைப்பும் மட்டுமே. ஆனால் போன்பே இவ்வளவு செலவு செய்ததால் மக்களுக்கு பெரிய பலன் எதுவும் கிடைக்கவில்லை. நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் 80க்கும் மேற்பட்ட ஆப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இருப்பினும் நம் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலான ஒரு சில ஆப்புகளை மட்டுமே நாம் அறிந்துள்ளோம். இதற்கு காரணம் பணத்தை இலவசமாகவோ அல்லது சலுகைகளாகவோ கொடுத்து விளம்பரப்படுத்தும் ஆப்புகளை மட்டுமே நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். மற்ற பல ஃபின்டெக் நிறுவனங்களை பற்றி கூட நமக்கு தெரிவதில்லை. அப்படி தெரியாத ஒரு நிறுவனமாக போய்விடக்கூடாது என்பதற்காகவே STPay மிகுந்த தொலைநோக்கு பார்வையுடன் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் அதிக அளவில் கேஷ்பேக் வழங்குகிறது. ஹோல்டிங் ஃபண்ட்ஸிற்கு கேஷ்பேக். அதைத்தான் STPay செய்கிறது. தங்கள் வாலெட்டில் வைத்திருக்கும் தொகைக்கு ஏற்ப STPay கேஷ்பேக் வழங்குகிறது. இது 4 ஸ்லாப்களாக வழங்கப்படுகிறது. 1000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை வாலெட்டில் வைத்திருப்பவர்களுக்கு நாளொன்றுக்கு 0.15 விழுக்காடு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒரு ரிவார்ட் பாயிண்ட் ₹1க்கு சமம். 0.15 விழுக்காடு என்பது மாதத்திற்கு 4.5% ஆகும். இது வட்டி அல்ல, கேஷ்பேக் என்பதை நாம் குறிப்பாக நினைவில் கொள்ள வேண்டும். நமது ரிவார்ட் பாயிண்டுகளை எப்போது வேண்டுமானாலும் 4 வினாடிகளுக்குள் திரும்ப பெற முடியும். சொந்த வங்கி கணக்கிற்கு மாற்றவோ அல்லது செலவழிக்கவோ முடியும். அடுத்த ஸ்லாபை பார்த்தால் 25,001 முதல் 1,00,000 ரூபாய் வரை நாளொன்றுக்கு 0.2 விழுக்காடு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அது மாதத்திற்கு 6%த்திற்கு சமமாகும். மூன்றாவது ஸ்லாபை பார்க்கும்போது 1,01,000 முதல் 5,00,000 ரூபாய் வரை ஆகும்.
தினமும் 0.25 விழுக்காடு வீதம் நமக்கு கேஷ்பேக் கிடைக்கும். அது மாதத்திற்கு 7.5% ஆகும். நமது பணம் நமது கைவசம் எப்போதும் திரும்பப் பெறும் நிலையில் இருக்கும்போதே இது கிடைக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நினைவில் கொள்ள வேண்டும். கடைசி ஸ்லாப் 5 லட்சத்திற்கு மேல் இருப்பதாகும். தினமும் 0.3 விழுக்காடு கிடைக்கும். அதன் மூலம் மாதத்திற்கு 9 விழுக்காடு கிடைக்கும். இப்படி நமது ஃபண்ட் நமது கைவசமே இருக்கையில் இவ்வளவு பெரிய வருமானம் கிடைப்பது ஒரு அதிசயமே. வாலட்டில் ஃபண்ட் வைத்த 48 மணி நேரத்திற்கு பிறகுதான் அதன் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தொடங்குகிறது. இனி விரிவாக பார்ப்போம். 1000 ரூபாய் வாலட்டில் வைத்திருப்பவர்களுக்கு நாளொன்றுக்கு 1.5 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வீதம் கிடைக்கும். ஒரு மாதத்திற்கு 45 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 2026 ஏப்ரல் 30 வரை மற்றொரு கேஷ்பேக்கும் நமக்கு கிடைக்கும். நாம் வாலட்டில் வைத்திருக்கும் தொகை எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதை 30 நாட்கள் குறையாமல் அப்படியே வைத்திருந்தால் அந்த மாதத்தில் நமக்கு கிடைத்த மொத்த ரிவார்டில் 50 விழுக்காடு தொகையை 30 நாட்கள் முடிந்ததும் ஒரே தவணையாக பெற்றுக்கொள்ளலாம். 1000 ரூபாய்க்கு ஒரு மாதத்திற்கு 45 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதனுடன் கூடுதலாக 50 விழுக்காடு அதாவது 22.5 பாயிண்ட்ஸ் சேர்த்து ஒரு மாதத்திற்கு மொத்தம் 67.5 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அடுத்த ஸ்லாபை பார்த்தால் 25,001 ரூபாய் நமது வாலட்டில் இருந்தால் நாளொன்றுக்கு 50 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வீதம் கிடைக்கும். ஒரு மாதத்திற்கு 1500 பாயிண்ட்ஸ். அதன் பாதியான 50 விழுக்காடு எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் 750 பாயிண்ட்ஸ் சேர்த்து மொத்தம் ஒரு மாதத்திற்கு 2250 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இனி 1,01 ரூபாய் நமது வாலட்டில் இருந்தால் ஒரு நாளைக்கு 250 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்போது ஒரு மாதத்திற்கு 7500 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆகும். அந்த 1,01 ரூபாயை 30 நாட்கள் தொடர்ந்து வாலட்டில் வைத்திருந்தால் எக்ஸ்ட்ரா ரிவார்ட் பாயிண்டாக அந்த 30 நாட்களில் கிடைத்த மொத்த தொகையில் பாதி 50 விழுக்காடு அதாவது 3750 பாயிண்ட்ஸ் சேர்த்து மொத்தம் 11,250 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இனி ஒரு மாதம் மட்டுமே இந்த எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் நமக்கு கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்க. அடுத்ததாக 5,01 ரூபாய் வாலட்டில் வைத்திருப்பவர்களுக்கு நாளொன்றுக்கு 1500 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வீதம் கிடைக்கும். அது ஒரு மாதத்திற்கு 45,000 ஆகும். ஒரு மாதம் தொடர்ந்து வாலட்டில் வைத்திருந்தால் எக்ஸ்ட்ரா ரிவார்டாக அதன் 50 விழுக்காடு ஆன 22,500 சேர்த்து மொத்தம் 67,500 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இது ஒரு பிரம்மாண்டமான வருமானம் ஆகும். கிரிப்டோ நிறுவனங்களால் கூட வழங்க முடியாத ஒரு வருமானம் நமக்கு கிடைக்கிறது. இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் 2028 மார்ச் 31 வரை கிடைக்கும். அதற்கு பிறகு ஆப்பில் இருந்து மற்ற கேஷ்பேக் சலுகைகளும் பல வசதிகளும் தொடர்ந்து கிடைக்கும். இது மிகச் சிறந்த முறையில் முன்னேறி செல்லும். ஏன் இன்றைய எஸ்டிபே பயன்படுத்த தொடங்க வேண்டும்? பண பரிவர்த்தனைகளுக்கு பாதுகாப்பான ஒரு ஆப் என்பதை தாண்டி நமது வங்கிக் கணக்கில் சும்மா இருக்கும் பேலன்ஸ் தொகையை ஒரு தினசரி வருமானமாக மாற்ற இது உதவுகிறது. அதுதான் முதல் காரணம். மேலும் இது சட்டபூர்வமான ஒரு தளமாகும். ரிசர்வ் வங்கியின் சரியான விதிமுறைகளின்படி மட்டுமே இந்திய ரூபாயை கொண்டு இத்தகைய ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியும் என்பதையும் ஒரு ஆப் இயங்க முடியும் என்பதையும் நினைவில் கொள்க. இதில் எந்தவிதமான மணி சர்க்குலேஷன் ஸ்கீம் இல்லை. இதை முன்னெடுப்பதன் மூலம் ஒரு பிரம்மாண்டமான வருமானத்தை 100 விழுக்காடு சட்டபூர்வமாகவே ஈட்ட முடியும். இன்று இந்தியாவில் உள்ள எந்த ஒரு மார்க்கெட்டிங் நிறுவனத்தாலும் வழங்க முடியாத வருமானத்தை இந்த தளத்தின் மூலம் ஏற்கனவே பலர் பெற்று வருகின்றனர். அத்துடன் நாம் டிஜிட்டல் இந்தியா மற்றும் மேக் இன் இந்தியா ஆகிய திட்டங்களையும் ஆதரிக்கிறோம். நாம் நேரடியாக லிங்க் பகிர்பவர்களுக்கு கிடைக்கும் வருமானத்தில் 30 விழுக்காடு நமக்கும் கிடைக்கும். நாம் எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் போன்பே லிங்க் கொடுப்பது போலவே இதையும் கொடுக்கலாம். அதை பயன்படுத்தி ஆப்பை பதிவு செய்து அவர்கள் வாலட்டில் தொகையை வைத்திருந்தால் அவர்களுக்கு முன்பு சொன்னது போல் கிடைக்கும் வருமானத்தில் 30 விழுக்காடு நமக்கும் கிடைக்கும். அதாவது நாம் நேரடியாக லிங்க் பகிர்பவர்களே நமது முதல் நிலை ஆவார்கள். அவர்களுக்கு கிடைக்கும் வருமானத்தில் 30 விழுக்காடு அவ்வப்போது நமக்கும் கிடைக்கும். நமது முதல் நிலையில் உள்ளவர்கள் லிங்க் பகிர்ந்து அதன் மூலம் ஆப்பை பதிவு செய்பவர்களே இரண்டாம் நிலை ஆவார்கள். இரண்டாம் நிலையில் உள்ளவர்களுக்கு கிடைக்கும் வருமானத்தில் 20 விழுக்காடு நமக்கு கிடைக்கும். இனி மூன்றாம் நிலையில் கிடைக்கும் வருமானத்தில் 15 விழுக்காடு நமக்கு கிடைக்கும். நான்காம் மற்றும் 5ஆம் நிலைகளில் கிடைக்கும் ரிவார்ட் பாயிண்டுகளில் 10 விழுக்காடு நமக்கு கிடைக்கும். 6, 7, 8 மற்றும் 9 ஆகிய நிலைகளில் உள்ளவர்களுக்கு கிடைக்கும் ரிவார்ட் பாயிண்டுகளில் 5 விழுக்காடு நமக்கு கிடைக்கும். 10 முதல் 15 நிலைகளில் உள்ளவர்களுக்கு கிடைக்கும் வருமானத்தில் 3 விழுக்காடு நமக்கு கிடைக்கும். இதற்கு ஒரு நிபந்தனை உள்ளது. நாம் நேரடியாக 2 பேரை ஸ்பான்சர் செய்தால்தான் நமது முதல் நிலையில் இருந்தான வருமானம் கிடைக்கத் தொடங்கும்.
இரண்டாம் நிலையில் இருந்து வருமானம் கிடைக்க வேண்டுமென்றால் நாம் மீண்டும் 2 பேரை ஸ்பான்சர் செய்ய வேண்டும். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் நாம் நேரடியாக குறைந்தது 2 பேருக்காவது லிங்க் பகிர்ந்து அவர்கள் ஆப்பை பதிவு செய்து 1000 ரூபாயாவது வாலெட்டில் வைத்திருந்தால் மட்டுமே அந்த நிலைக்குரிய வருமானம் நமக்கு கிடைக்கும். இனி மற்றொரு நிபந்தனை என்னவென்றால் ஒரு நாளில் நமது டீம் உறுப்பினர்களிடம் இருந்து நமக்கு கிடைக்கும் வருமானத்தைப் போல 2 மடங்காவது நமது வாலெட்டில் நாம் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான். இனி எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், ஏன் இவ்வளவு ரிவார்டுகளை கொடுக்கிறார்கள் என்று. அதிகப்படியான பயனாளர்களை உருவாக்குவதற்காகத்தான். கூகுள் பே மற்றும் போன் பே போன்றவை எப்படி நமது அன்றாட வாழ்க்கையின் ஒரு பழக்கமாக மாறியதோ அதேபோல் இந்த ஆப்பையும் நமது பழக்கமாக மாற்றவே இப்படி செய்கிறார்கள். அதன் மூலம் ஒவ்வொருவரிடமிருந்தும் பல பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளச் செய்து அவர்களுக்கு கோடிக்கணக்கில் லாபத்தை ஈட்டுவதே இதன் நோக்கம். இனி அடுத்த சந்தேகம், எங்கிருந்து இவ்வளவு ரிவார்டுகளை கொடுக்க முடிகிறது? இதற்கான ஒரே பதில், புரமோஷனுக்காக மார்க்கெட்டிங் செலவு என்று அவர்கள் ஒதுக்கி வைத்துள்ள அந்த நிதியிலிருந்துதான் கொடுக்கிறார்கள். அதாவது தங்கள் சொந்த பையிலிருந்தே கொடுக்கிறார்கள் என்று அர்த்தம். இதை ஜியோ செய்துள்ளது, போன்பே செய்துள்ளது, பேடிஎம் செய்துள்ளது. இப்படி வளர்ந்து வந்தவர்கள் அனைவரும் செய்த அதே காரியத்தைத்தான் இவர்கள் இங்கே வேறொரு முறையில் செய்கிறார்கள். இனி அடுத்ததாக இதை எப்படி தொடங்கலாம் என்று பார்ப்போம். உங்களை அழைத்த நபரிடமிருந்து பதிவு இணைப்பை பெற்று பதிவு செய்யுங்கள். ஆதார், பான் கார்டு மற்றும் புகைப்படம் ஆகியவற்றை பயன்படுத்தி KYC சமர்ப்பிக்கவும். வாலெட்டில் வங்கி கணக்கை இணைக்கவும். இதற்காக ஆக்சிஸ் வங்கியில் இருந்து நமக்கு ஒரு மெய்நிகர் கணக்கு கிடைக்கும். அதில் நாம் பணத்தை சேர்க்க வேண்டும். அந்த நேரத்திலேயே அது நமது வாலெட்டில் வந்துவிடும். சொந்தமாக ரிவார்ட் பாயிண்ட் பெறுவதற்கு ஒருவருக்கு கூட லிங்க் கொடுக்கவோ அல்லது யாரிடமும் பேசவோ வேண்டிய அவசியமில்லை. வரவிருக்கும் சுற்றுச்சூழல் அமைப்பு. இந்த ஆப்பில் இனி என்னென்ன வரப்போகின்றன என்று பார்ப்போம். SD சாட் ஏற்கனவே தொடங்கப்பட்டுவிட்டது. இது வாட்ஸ்அப்பிற்கு இணையான ஒரு சமூக ஊடகம் ஆகும். SD புட் இந்த ஆண்டே குஜராத்தில் இதன் சோதனை ஓட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அங்கு வெற்றி பெற்றால் மற்ற இடங்களிலும் இது ஆரம்பிக்கப்படும். அதேபோல் இன்னும் பல சேவைகள் வரவுள்ளன. கேப் சர்வீஸ், உள்ளூர் அளவிலான காமர்ஸ் தளம் என 200க்கும் மேற்பட்ட சேவைகளை இந்த ஒரே ஆப் மூலம் அவர்கள் கையாளப் போகிறார்கள். அதுவே அவர்களின் இலட்சியம். முக்கிய நன்மைகள். பணம் நமது கையிலேயே இருக்கிறது. எனவே நாம் பணத்தை எடுக்க வேண்டிய நேரத்தில் பணப்புழக்கச் சிக்கல் எதுவும் ஏற்படுவதில்லை. எப்போது வேண்டுமானாலும் நாம் அதை திரும்ப பெற முடியும். பணத்தை வாலெட்டில் டெபாசிட் செய்யும் முறையைப் பொறுத்து 24 மணிநேரம் அல்லது 7 நாட்கள். அது முடிந்த பிறகு வாலெட்டில் முதலீடு செய்த தொகையை எந்த நிபந்தனையும் இன்றி 4 வினாடிகளில் மீண்டும் வங்கிக்கு மாற்றிக்கொள்ளலாம். அல்லது மற்ற தேவைகளுக்காக பரிமாற்றம் செய்து கொள்ளலாம் அல்லது செலவு செய்யலாம். இதற்கு எந்த கட்டணமும் கிடையாது. எந்தவித கட்டணமும் இல்லை. மறைமுகமான திட்டங்கள் ஏதும் இல்லை. தள்ளுபடிகள் பெறுவதற்கு சிக்கலான எந்தவொரு கொள்கைகளும் இல்லை. நமக்கு கிடைக்கும் ரிவார்டு பாயிண்டுகள் மற்றும் நமது வாலெட் பேலன்ஸ் ஆகியவற்றை வைத்து நமது பில்களை கட்டலாம் மற்றும் இதர செலவுகளையும் செய்யலாம். 4 வினாடிகளில் மீண்டும் நமது வங்கி கணக்கிற்கு மாற்றிக்கொள்ளவும் முடியும். அடிப்படையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் விவரங்களுக்கு உங்களை இந்த திட்டத்திற்கு அழைத்த நபரை தொடர்பு கொள்ளவும். Wish you all the best. Thank you.